வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுவையின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் நிலா சமுதாய வானொலி 90.4. நிலா சமுதாய வானொலியில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 21வது பக்கத்தில்தான் இன்று இணைந்துள்ளோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து உருவாக்கி சமுதாய வானொலி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த 21வது பக்கத்தில் தாத்தா பரத்தும் பேத்தி லக்ஷ்மியும் மூத்த குடிமக்களோட அனுபவம்ன்றது இளம் வயதினருக்கு எவ்வளவு முக்கியம் மற்றும் மூத்த குடிமக்களை நம்ம எப்படியெல்லாம் கவனிச்சுக்கலாம் பாதுகாப்பா அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கேட்கலாமா? வாங்க. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாசம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா, அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள், துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள். எந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள், அந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள், உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள். நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன், நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீது நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா, அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் உள்ளத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? பெரியவங்கன்னா அவங்களோட வயசை வச்சு மட்டும் இல்ல, அவங்களோட அனுபவ அறிவு, வாழ்க்கை பக்குவம், இது எல்லாத்தையும் வச்சுதான் வயசுல பெரியவர்னு சொல்லுவாங்க. அப்படியான மூத்தோர்களை நம்ம எல்லாரும் வயசாகிடுச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கி வச்சிடுறோம். அவங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அப்படி செய்யறோம். ஆனா அது அவங்கள ரொம்பவே காயப்படுத்தும். இப்படி மனசளவுல வயசானவங்க காயப்படக்கூடாது, தன்னம்பிக்கையை இழக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்புடன் சேர்ந்து இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குறாங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வயசானவங்களோட பெருமைகள், அவங்களோட அனுபவங்கள் எல்லாமே இந்த சமூகத்துல ஒரு அடித்தளத்தை உருவாக்க விலைமதிப்பில்லாத ஒண்ணா இருக்கு. வயசானவங்களோட வாழ்க்கை ரொம்பவும் அர்ப்பணிப்பானது. முதுமையினால ஏற்பட்ட அவங்களோட தோல் சுருக்கங்கள் பல கதைகளை சொல்லும். இன்னும் சொல்ல போனா பெரியவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் மாதிரி. பெரியவங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி சமர்ப்பணம். தாத்தா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். பெரியவங்க மரங்கள் மாதிரி. அவங்களோட நிழல்ல இருக்கும்போதுதான் நாம நிம்மதியா இருந்தோம். ஆனா காலம் மாறும்போது நம்மள நல்லா வச்சிருந்த வயசானவங்களோட அமைதி குறைஞ்சு போயிருது. வயசான காலத்துல அவங்களுக்கு அரவணைப்பும் ஆலோசனையும் அதிகமா தேவைப்படுது. அதுக்காகத்தான் அரசு வயசானவங்களுக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவங்களோட வாழ்க்கைய கஷ்டம் இல்லாம இருக்க பல முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா லட்சுமி கண்ணு, இந்த திட்டங்கள் மூலமா வயசானவங்களோட பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாம அவங்க கண்ணியமா வாழவும் மகிழ்ச்சியா இருக்கவும் உதவியா இருக்கும். வயசானவங்கள கவனிச்சா மட்டும் போதாது, அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள மரியாதையா நடத்தணும். எந்த வகையிலையும் அவங்க தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாதுன்னு பல திட்டங்கள் மூலமா உதவி பண்றாங்க. அந்த திட்டங்கள் என்னென்னு பாப்போமா? நாம சொல்றது ஏதாவது ஒரு வகையில மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்லமா? ஆமா தாத்தா, ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். பராமரிப்பு இல்லாம தனிமையில வாழ்ந்துகிட்டு புறக்கணிப்போடு இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் தொண்டு நிறுவனங்கள், முதியோர் இல்லங்கள், பராமரிப்பு மையங்களுக்கு தேவையான வசதிகளும் ஆதரவும் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் மூலமா அவங்களுக்கு தேவையான ஆறுதலும் பாதுகாப்பும் கிடைக்குது. ஓஹோ. அடுத்ததா முதியவர்களுக்கான உதவி எண் 145667. முதியவங்களுக்கு அரசோட சேவைகள் பெறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிற ஒரு உதவி எண் தான் இந்த 145667. ஓய்வூதியம் சம்பந்தமான தகவல்கள், சட்ட பிரச்சனைகள், ரேஷன் கார்டு ஏதாவது எடுக்கணும்னாலும், வீட்டு வசதி திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறவும், ஆயுஷ்மான் அட்டைகள் வாங்கவும் நம்ம இந்த உதவி எண்ணுக்கு கால் பண்ணாலே போதும். நல்ல விஷயம்மா. அது மட்டும் இல்ல தாத்தா, வயசானவங்களை பராமரிக்க அனுபவம் உள்ளவங்க தேவைப்படுறதுனால பெரியவங்களை எப்படி பராமரிக்கிறது, அவங்களை எப்படி கையாள்றதுங்கிற பயிற்சியும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா தொழில் முறையில வேலை செய்யக்கூடிய முதியோர் பராமரிப்பாளர்களை உருவாக்கி மூத்த குடிமக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு சேவையும் கொடுக்கறாங்க. கண்ணு, அப்ப அந்த சேஜ் போர்ட்டலை பத்தி தாத்தா சொல்லவா? சொல்லுங்க தாத்தா. அதாவது இத சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் முதியோர் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு முயற்சி தான் இந்த போர்ட்டல். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய, அதுவும் குறிப்பா வயசானவங்களுக்காக பராமரிப்பு பொருட்கள் தயாரிக்கக்கூடியவங்க, அது சம்பந்தமான தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரு போர்ட்டலை அவங்க பயன்படுத்திக்கிற முடியும். இது மூலமா வயசானவங்களுக்கு தேவையான பொருட்களை, சேவைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு அதுக்கான தீர்வுகளை கொடுத்து மதிப்பீடு செஞ்சு சரிபார்த்து ஒருங்கிணைக்கிறது. இது எல்லாமே இந்த சேஜ் திட்டத்துக்கு கீழே மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இது மூலமா மூத்த குடிமக்களுக்கான நிறைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படும். சூப்பர் தாத்தா. அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள வயசானவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், அதாவது வாக்கிங் ஸ்டிக், சக்கர நாற்காலி, காது கேட்கும் கருவி, இன்னும் நிறைய உதவி சாதனங்களை இலவசமா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் மூலமா வாங்கலாம். ஆமா கண்ணு, அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் மூலமா மூத்த குடிமக்கள் கண் அறுவை சிகிச்சை இலவசமா செய்ய முடியும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான
அத்தியாவசிய சுகாதார சேவைகளையும் இது மூலமா அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் லட்சுமி கண்ணு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலன் சட்டம்னு ஒண்ணு இருக்கு தாத்தா. வயசானவங்க நிதி தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாதுன்னு இந்த திட்டம் மூலமா நிதி உதவி வழங்குறாங்க. இந்த திட்டங்களோட நோக்கமே வயசானவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது தான். வயசானவங்களோட பராமரிப்பு பத்தி நாம பேசும்போது அவங்களோட உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட உணர்வுகள் மதிக்கப்படுறதும் முக்கியம். நீங்க சொல்றதும் சரிதான் தாத்தா. இந்த கால இளைஞர்கள் வயசானவங்களோட சேர்ந்து பழகும்போதுதான் வாழ்க்கையோட பல விஷயங்களை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு இருக்காது. இந்த கால இளைஞர்கள் கிட்ட இருந்து அவங்களும் புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிடலாம்ல. சரியா சொன்ன லட்சுமி கண்ணு. கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்ல. வயசானவங்க புதுசா கத்துக்கிட்டே இருக்கலாம். புத்தகங்கள் படிக்கலாம். ஆன்லைன்ல இப்ப எல்லாம் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்படி ஒரு நாளும் ஏதாவது ஒன்ன புதுசா கத்துக்கிறது மூலமா ரொம்ப உற்சாகமா செயல்பட முடியும். என்ன லட்சுமி கண்ணு, தாத்தா சொல்றது சரிதானே? தாத்தா சொன்னா தப்பா இருக்குமா? வயசானவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எளிதான வகையில கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைய மாத்தி அமைக்கணும். ரொம்ப முக்கியமா வயசானவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். சரி லட்சுமி கண்ணு, நீ இந்த வெள்ளி பொருளாதாரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? வெள்ளி பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. இத நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வயசானவங்களுக்கு வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசைய நிறைவேற்றுற விதமா வெள்ளி பொருளாதாரம் மூத்த குடிமக்கள் புதுசா தொழில் தொடங்கவும் சுய சார்புடையவர்களா மாறுறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருதுமா. தெரியும் தாத்தா, இது ஒரு நல்ல விஷயம். வயசானவங்களுக்கு கூடுதலா நிதி, கல்வி அறிவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது மூலமா ஓய்வூதிய திட்டம், சேமிப்பு திட்டம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கவும் அவங்களோட பொருளாதாரத்தை சிறப்பா கையாளவும் இந்த வெள்ளி பொருளாதாரம் உதவியா இருக்கும். நம்ம லட்சுமி கண்ணுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்குமா என்ன? அப்புறம் லட்சுமி கண்ணு, வயசான காலத்துல மனசை ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்படி வச்சுக்கிறது மூலமா தனிமையையும் மன அழுத்தத்தையும் நாம தடுக்க முடியுமா? ஆனா அதை தடுக்கணும்னா முடிஞ்ச அளவு குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க வயசானவங்களோட அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். மன ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் முக்கியம் தாத்தா. அதனால வயசானவங்க அவங்க உடலை பாதுகாக்க உடற்பயிற்சி செய்யற மாதிரியான சூழலை உருவாக்கி அவங்கள உற்சாகப்படுத்தணும். சரியா சொன்ன லட்சுமி கண்ணு. நண்பர்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது மாதிரி யோசனைகளையும் திட்டங்களையும் முயற்சிகளையும் உங்க குடும்பத்துல இருக்க உங்களை சுத்தி இருக்க வயசானவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட அறிவும் எங்களை மாதிரி அடுத்த தலைமுறை மக்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால அப்படிப்பட்ட வயசானவங்களை நாம பாதுகாப்பா வச்சு கொண்டாடணும். அவங்க தான் நம்மளோட உண்மையான பொக்கிஷம். சரி நேயர்களே, இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதை கேட்டீங்க இல்லையா? இப்ப உங்களுக்காக ஒரு வானொலி நாடகம் தயார் பண்ணியிருக்கிறோம். அதை கேட்டு வர்றீங்களா? மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். ரியா காலேஜ் போயிட்டா, ராஜு ஆபீஸ் போயிட்டான், ராதா அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் நான் என்னவோ தனியா தான் இருக்கேன். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணலாம். மனசு பிரச்சனையா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிக்கலாம். ஆனா நான் இப்படி 4 செவுத்துக்குள்ள மாட்டி கிடக்குறேன். நான் எங்க போய் சரி பண்ண? என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கா என்னைய உனக்கு? இருக்கேன். உடம்பு பூராவும் வலியா இருக்கு. சில நேரம் முன்னங்கால் வலிக்குது, சில நேரம் முதுகு வலியா இருக்குது. ஆனா இந்த வலியெல்லாம் பெருசா இல்ல. இந்த வீட்ல நான் ஒருத்தி எப்பவுமே தனியா இருக்கேன். அந்த வலிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பாட்டி. என்னதான் வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் வாழ்க்கை சக்கரத்துல அவங்களும் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வயசானவங்க எல்லாரும் தனி மரமா ஆயிடுறாங்க. என்ன பண்றது, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்க்க தானே ஓடுறாங்க. அப்படியே நமக்காகவும் தான்.
என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாரும் பிறந்ததுல இருந்து இந்த கையில தான் தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன். என்னோட முழு வாழ்க்கையவே அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல தான் செலவழிச்சேன். அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை கூட ஓடி ஓடி செஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு தேவையில்லாதவங்க ஆயிட்டோம். ஏன் பாட்டி நீங்க அவங்கள இவ்வளோ மிஸ் பண்றேன்னு சொல்றீங்க? அது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட உட்காந்து உங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியதானே? ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்க்கலாம். அம்மா, பாட்டிக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? அவங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கேம்மா. நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால பாட்டி தனியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ என்னவோ? நானும் ஒரு 6 மாசமா பாக்குறேன். நம்ம எல்லாருமே வேலைன்னு ஓடிடுறோம். அத்தை மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம எல்லாம் அவங்க கூட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோங்கிற கவலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என் மனசுக்குள்ளயும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. சரி, உங்களுக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்குது, அதையாச்சும் வெளிப்படையா பாட்டி கிட்ட உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? தப்புதான். நான் என்ன பண்றது? நானும் உங்களுக்காகத்தானே ஓடுறேன். இப்ப கூட நாமளே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாங்க உடனே போய் பாட்டி கிட்ட பேசுவோம். பாட்டி, பாட்டி. என்னப்பா, என்ன ஆச்சு? பாட்டி, எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க கதை சொல்றீங்க. எப்படி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலாவை பார்த்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே கதை சொல்வீங்க, தூங்கும் போது விதவிதமா கதை சொல்வீங்களே, அது மாதிரி இப்பயும் ஒரு கதை சொல்லுங்க பாட்டி. என்னவோ நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, அதனால நாங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க. இனிமே ஒரு நாளும் நாங்க உங்ககிட்ட வந்து கதை கேட்போம். எப்படி நீங்க முன்னாடி கதை சொல்லுவீங்களோ அது மாதிரி தினமும் இனிமே எங்களுக்கு கதை சொல்லணும். என்னம்மா, சொல்லுவீங்களா? என்ன அத்தை, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இல்லாம நாங்க இல்ல அத்தை. இனிமே நீங்க தான் முக்கியம். எனக்கு என்ன காசு வேணுமா இல்ல சொத்து சோகம் வேணுமா? நீங்க தானே என் சொத்து, நீங்க தானே என் சந்தோஷம், நீங்க தானே எனக்கு எல்லாமே. இப்படி வந்து பேசும்போது இதை விட இந்த பாட்டிக்கு, இந்த வயசானவளுக்கு என்ன வேணும்? என் உடம்புல உள்ள எல்லா நோயும் பறந்து போயிருச்சு. மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். என்ன நண்பர்களே, வானொலி நாடகத்தை கேட்டீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களை மகிழ்ச்சி படுத்தணும்னா நாம அவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே போதும். அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. இத கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த தருணம் தான் விலை மதிப்பில்லாதது. நம்ம வீட்டுல இருக்கிற வயசானவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அவங்களோட அறிவு, அவங்க சந்திச்ச சவால்கள், இது எல்லாமே நம்ம எதிர்காலத்துக்கு அத்தியாவசியமான ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பொக்கிஷமா பாதுகாக்கணும். இதை விட ரொம்ப அழகா யாராலையும் சொல்ல முடியாது லட்சுமி. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ரன் ரன் ரன்னு எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். பாவம், அவங்க என்ன பண்ண முடியும்? எல்லாரோட வாழ்க்கை முறையுமே இப்படி மாறிடுச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் பரபரன்னு வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம யாருக்காவது நேரம் கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுக்க முடியும் தாத்தா. சொல்லுங்க, பிடிச்சவங்க கிட்ட யாராவது பேசாம இருக்காங்களா? எப்படியாவது நேரம் ஒதுக்கி பேசத்தானே செய்யறோம். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட பேசினா என்ன, அவங்க கிட்ட பேச நமக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி நேரம் இல்ல, வேலை இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியாத ஒண்ணுதான். நிறைய பேர் நினைக்கிறது வயசான ஆட்கள் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அவ்வளவு கதைகள் இருக்கு அவங்க கிட்ட பேச. ஆமா லட்சுமி, நீ சொல்ற மாதிரி நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி அவங்க காலத்து கதையெல்லாம் எக்கச்சக்கமா சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது அவங்க முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கும் சின்ன வயசுல அந்த கதைகளை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஆனா வளர வளர அந்த கதையில என்ன இருக்குன்னு அதை நான் முக்கியமா நினைக்கல. ஆனா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவங்க சொன்னது எல்லாம் கதை கிடையாது, நம்ம இந்த வாழ்க்கைய எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுத்துட்டு போன பாடம்னு. உண்மைதான் தாத்தா. அவங்க சொல்ற கதையெல்லாம் ஆழமா கேட்டு உணர்ந்தாதான் தெரியும், நம்ம வாழ்க்கையில சவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போதுதான் அந்த கதைகள் நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்னு. ஏன்னா அவங்க சொன்னது வெறும் கதை மட்டும் கிடையாது, அவங்க கடந்து வந்த பாதை. அந்த கதைகள் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில எது சரி எது தப்பு, அத நம்ம எப்படி அணுகணும்னு. அத புரிஞ்சுக்கிட்டா அவங்கள நம்ம பொக்கிஷமா பாதுகாப்போம். அதனால உங்க வீட்டுல
யாராவது பெரியவங்க இருந்தாலோ உங்கள் வீட்டை சுற்றி யாராவது பெரியவங்க இருந்தாலோ அவங்களோட நிறையா நேரம் உட்காந்து பேசுங்க. அவங்க கதைகளை கேளுங்க. வயசான காலத்தில் யாருமே அவங்க கிட்ட வந்து பேசலை அப்படின்ற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் முக்கியமானவங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம இந்த நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போமா? வயசானவங்க நம்ம கூட இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். எந்த காலத்திலயும் அது அனாவசியம் ஆகாது. என்ன நண்பர்களே, இனிமே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம உடனே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கிட்ட போய் அவங்களோட அனுபவங்களையும் கதைகளையும் கேட்கலாமா? நம்ம சொன்னா கண்டிப்பா நம்ம நேயர்கள் கேட்பாங்க தாத்தா. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம நேயர்கள் கிட்ட. அதுக்கு பதில் சொல்றீங்களா? நீங்க எப்ப உங்க தாத்தா பாட்டி கூட உட்காந்து பேசுனீங்க? எவ்வளவு நேரம் உட்காந்து பேசுனீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்களா, சத்தத்தே காணோம். சரி சரி, இனிமையாவது வீட்டுல உள்ள தாத்தா பாட்டி கூட நேரம் செலவழிக்கலாமா? கண்டிப்பா செலவழிப்பாங்கம்மா. நம்ம நேயர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. சரி சரி, இவ்வளவு நேரம் நம்ம வயசானவங்களோட அறிவு, அனுபவங்கள், அவங்களோட நினைவுகள் பற்றி நிறையா பேசணும் இல்லையா? அதே நேரத்தில் வயசு ஆக ஆக அவங்களோட உடல் வலிமையில் ஏற்படுற மாற்றங்கள், அப்புறம் அவங்களோட உணர்ச்சி மாற்றங்கள், இதுலேயும் வீட்டில் இருக்கவங்க கவனம் செலுத்தணும். அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதே கிடையாது. உண்மைதான் தாத்தா. பொதுவா எல்லாருமே வயசானவங்களுக்கு தேவை சரியான சாப்பாடுன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். அவங்க மனமும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஓய்வு, தேவையான ஊட்டச்சத்து, மனசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது முக்கியம். ரொம்ப சரியா சொன்ன லட்சுமி கண்ணு. வீட்டில் உள்ள பெரியவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, ஏன் அமைதியா இருக்காங்க, ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் அடைகிறாங்க, இதை என்னைக்காவது கவனிச்சிருக்கமான்னு யோசிப்போம். அதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பில்ல தாத்தா. பொதுவா வயசானவங்கனாலே எரிஞ்சுதான் விழுவாங்க. அதுங்க அப்படித்தான், அது கிடக்குது அப்படின்னு கடந்துதான் போவோம். அதுக்கு காரணம் அவங்களோட மனசு சோர்வடைஞ்சு போய் இருக்கிறதா கூட இருக்கலாம். பொதுவா வயசானவங்க அவங்க மனசுல உள்ளத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால கூட அவங்களுக்கு மனசோர்வு வரலாம் தாத்தா. அதனால தான் மறுபடியும் சொல்றேன், வயசானவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்களோட பேசுறேன்னு சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. அவங்கள புரிஞ்சுக்கிறணும். இத பத்தி இன்னும் நிறைய விரிவா பேசுறதுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மனநல ஆலோசகர் திரு அஷ்ரப் அலி வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நேயர்களுக்கு வணக்கம். முதியோர்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம் பத்தின கருத்துக்களை இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திரு அஷ்ரப் அலி சார். வணக்கம் சார். கடலோசை எஃப்எம் வானொலி நேயர்களை காற்றலையின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் அஷ்ரப் அலி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட மனநல திட்டத்தின் கீழ் கடந்த 17 வருடங்களுக்கு மேலாக மனநல ஆலோசகராக பணி செய்து வருகின்றேன். வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற மனநல பிரச்சனையின் முக்கியமாக மன அழுத்தம் குறித்து உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, பொதுவா வயசானவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் என்ன சார்? வயோதிகம் காரணமாக முதியவர்கள் சந்திக்கின்ற மனநல பிரச்சனைகளில் முக்கியமானது மன அழுத்தம். இதற்கான அடிப்படை காரணம் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன் என்ற இரத்த அழுத்த நோய், எலும்பு தேய்மானம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், இது போன்ற வயோதிகத்தில் ஏற்படுகின்ற நோய்களால் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். சமூக காரணிகளால் வயதானவர்கள் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். வாலிப பருவத்தில் சம்பாதிக்கின்ற திறன் குன்றி போதல், சமூக அங்கீகாரம், கௌரவம், சமூகத்தோடு ஒன்றி உறவாடுகின்ற நிலை, இவையெல்லாம் குறைந்து போவதன் காரணமாக மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். அதுபோன்று குடும்ப காரணிகளால் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். வயதானவர்களை கைவிடுவது, அவருக்கான முறையான அங்கீகாரங்கள் வழங்காமல் குடும்ப உறுப்பினர்கள் தவிர்ப்பது, அவர்களோடு உரையாடுவதை குறைத்துக் கொள்வது, முக்கியத்துவம் கொடுக்காமல் தவிர்ப்பது, இதுபோன்ற பல்வேறு குடும்ப காரணிகளால் முதியவர்கள் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். முதியவர்கள் எவ்வாறு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிய முடியும்? குறிப்பாக மன அழுத்தத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை அறிவதற்கு அவர்களிடம் எதிர்மறையான எண்ணம், நம்பிக்கையின்மை, குற்ற உணர்வு, உதவியற்ற நிலை,
தான் தகுதியில்லாதவன் போன்ற எண்ணம், எரிச்சல் உணர்வு, எதிலும் ஆர்வமின்மை, தினசரி வேலையில் ஆர்வமில்லாமல் இருப்பது, கவனச்சிதறல், நினைவாற்றல் குறைந்து போதல், தூக்கமின்மை அல்லது அதீத தூக்கம் அல்லது அதிகாலையில் விழிப்பது, அதிக பசி அல்லது பசியின்மை, தற்கொலை எண்ணம், தலைவலி மற்றும் உடல்வலி, இது போன்ற காரணிகள் 2 வாரங்களுக்கு மேலாக முதியவர்களிடம் தென்பட்டால் அவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். எப்பயுமே கோவத்தோடையும் எரிச்சலோடையும் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் சார்? பொதுவாக வயதானவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான சில பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். அதாவது முதியவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, தனிமையில் இருக்கின்ற வயதியர்களுக்கும் சரி, உடற்பயிற்சி, தியானம் இது போன்றவைகளை கற்றுக் கொடுப்பது, போதுமான தூக்கத்தை காண உடல் ஆரோக்கியத்தை பேணுவது, ஆரோக்கியமான உணவு வழங்குதல் மூலமாகவும், மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம், சமூகத்தோடு சமூக பணி செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம், தன்னார்வ செயல்பாடுகளின் மூலம், புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம், சிரிப்புக்கலை பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களுடைய முதுமை காலத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை குறைக்க முடியும். கண்டிப்பா பொன் நகைகளை விட புன்னகை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் சார், முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்குமா? மன அழுத்தம் அதிகரிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போன்று தூக்கமின்மை, பசியின்மை, நினைவாற்றலில் பிரச்சனை, வாழ்க்கையின் மீது நம்பிக்கையின்மை, எதிர்மறையான சிந்தனை, எரிச்சல் உணர்வு, இது போன்ற அறிகுறிகள் தோன்றும். முறையான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளாமல் விடும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களால் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து போய் இறுதியாக தற்கொலை எண்ணங்கள் தன்னை ஆக்கிரமித்து தற்கொலை நோக்கி நகர்வார்கள். தனிமையில இருக்கிற முதியவர்களுக்கு கவுன்சிலிங் எவ்வளவு அவசியம் சார்? தனிமையாக்கப்பட்ட முதியவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவது அவசியம். அவர்களுடைய எண்ணம், உணர்வு, நடத்தையை புரிந்து கொண்டு அவர்களிடம் மனம் விட்டு அவர்கள் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டு, அவர்களுடைய உணர்வுகளை அறிந்து கொண்டு, அவர்களின் நடத்தையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது மிகவும் அவசியம். குறிப்பாக தனிமையில் இருப்பவர்களுக்கு செல்ல பிராணிகளை வளர்த்தல், கார்டனிங் ஒர்க் என்று அந்த தோட்ட கலை, தண்ணீர் ஊட்டுதல், செடி வளர்த்தல் போன்ற விஷயங்களை அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுடைய தனிமையை போக்கி மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு கருவியாக இவையெல்லாம் அமையும். குறிப்பாக அவர்களுடன் பேசுவதற்கான சூழலை, அவர்கள் பேசுவதை கேட்பதற்கான சூழலை நாம் ஏற்படுத்துவதன் மூலமாக தனிமையில் இருப்பவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். ஓகே சார், கடைசியான கேள்வி சார், வயசானவங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? முதியவர்களின் முதுமை காலத்தை 3 விதமாக பிரிக்க முடியும். இண்டிபெண்டன்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸ். இந்த 3 பருவத்திலும் முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல், மனம், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். ரொம்ப நன்றி சார். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? அதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, வயசானவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும், அவங்களோட தனிமையை போக்க உதவணும், அவங்களுக்கு நாம எப்பவும் மரியாதையை கொடுப்போம், அவங்களுக்காக நாம இருப்போம் அப்படின்றத அவங்க மனசுல பதிய வைக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா வயசானவங்களுக்கு என்னதான் செய்யறதுன்னு. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, எப்படி சின்ன வயசுல ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது நான் அம்மா அப்பா கூட தான் இருப்போன்னு அடம்பிடிச்சு அழுதோம். அப்படி ஒரு அன்பையும் பாசத்தையும் இந்த வயசுல கொடுக்க முடியலாட்டியும் எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ, இல்ல கண்டிப்பா நேரத்தை உருவாக்கி வயசான நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம மேல சொன்ன எல்லா விஷயங்களுக்குமான முதல் படி. கரெக்டா சொன்ன லட்சுமி கண்ணு. தியேட்டர் போக டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக டைம் இருக்குது, டூர் போக டைம் இருக்குது, டெய்லி சாயங்காலம் வெளியே சுத்த டைம் இருக்குது, டிவியில் சீரியல் பார்க்க கூட டைம் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட ஊரு கதை உலக கதை பேச டைம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்கும். ஆனால்
நம்ம அம்மா அப்பா கூடயோ வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி கூடயோ பேச மட்டும் 5 நிமிஷம் இருக்காது. அப்படிதானே? அதுதானே பிரச்சனையே. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து விளையாடுறதுக்கும் நாம் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கும் கதை சொல்கிறதுக்கும் இப்படி நம்மளை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரியாமல் இருந்தவங்க தான் நம்மளோட அப்பா அம்மா அப்புறம் தாத்தா பாட்டி. ஆனால் எல்லாரும் வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மறந்து போய் வீட்டில் இருக்கிற வயசானவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. இனிமையாவது யோசிச்சு கொஞ்ச நேரமாவது இல்லை ரொம்ப நேரம் அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க தாத்தா. வயசானவங்க கிட்ட கதை கேளுங்க, அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நமக்கான வாழ்க்கை பாடங்கள். லட்சுமி சொல்றது 100க்கு 100 உண்மை. அவங்களோட உக்காந்து அவங்க சொல்ற கதையை கேட்டா அவங்க கிட்ட கத்துக்க எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க சந்தோஷப்படுறது இருக்கே, அடடா, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. வயசானவங்களோட அனுபவங்களை, அவங்களோட வாழ்க்கை கதைகளை கேட்கறது மட்டும் இல்லாம அதை எழுதணும், பதிவு செஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா வாழ்க்கையோட பல நேரங்கள்ல அது நமக்கு உதவியா இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு லட்சுமி கண்ணு. வயசானவங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வந்தாதான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம். இனிமே அந்த மாதிரி இல்லாமல் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும். ஆமா தாத்தா, மருத்துவ பரிசோதனை எல்லாம் சரியா செஞ்சு அவங்களுக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் நேரத்துக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வயசான என்ன உடற்பயிற்சி முக்கியம் இல்லையா? அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உடல் உறுதிக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை செய்ய வைக்கணும். அவங்கள தனியாக விட்டுறக்கூடாது. தனிமையை அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் போய் அடிக்கடி சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யணும். பொதுவா வயசான காலத்துல எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபாடு காட்டாம இருக்கிறதும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்றுல ஈடுபட வைக்கணும். நாமளும் அதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாட்டு கேட்க வைக்கலாம், வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா தோட்டம் போட்டு கொடுக்கலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ண உதவியா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்கள செய்ய வைக்கிறது மூலமா அவங்க தனிமையில இருந்து வெளியே வர முடியும், பிஸியாகவும் இருப்பாங்க. ஆமாம் நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்கள நாம் அவங்க சும்மா தெண்டத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்கள கவனிச்சுக்கிறணும். அதுக்காக நாம ஒன்றும் பெருசா செய்ய தேவையில்லை. நாம உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்களையும் நம்ம கூட உட்கார வச்சு சேர்ந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாம். பண்டிகை காலங்கள்ல எல்லா விஷயத்திலையும் அவங்களையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டா கண்டிப்பா வயசானவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட அருளும் ஆசையும் எப்பவும் நமக்கு கிடைக்கும். அன்பு தானே வாழ்க்கை. ஒரு சின்ன சிரிப்பு போதும் அவங்கள சந்தோஷப்படுத்த. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன், அப்படியே அவங்க உற்சாகத்துல உருகி போயிருவாங்க. அதனால இப்பவே தொடங்கலாமா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வயசானவங்கள சந்தோஷமா வச்சுக்கிற வேலைய? பெரியவங்களுக்கு இறக்கம் மட்டும் தேவையில்லை, கவனிப்பும் அன்பும் தான் தேவை. ரொம்ப அருமையா சொன்ன லட்சுமி கண்ணு. எங்க வீட்டுலதான் பெரியவங்களே இல்லைன்னு சில பேர் இடக்கு மடக்கா ஏதாவது கேட்பீங்கன்னு தெரியும். உங்க வீட்டுல இல்லைன்னா என்ன, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க சமூகத்துல, நீங்க போற வர இடங்கள்லன்னு எப்படியாவது நீங்க வயசானவங்கள சந்திப்பீங்க. அவங்க கிட்ட அன்பா இருங்க. கண்டிப்பா இருப்பாங்கம்மா. எந்த வீட்டில் வயசானவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்களோ அந்த வீடும் அங்கே உள்ளவங்களும் செழிப்பாக இருப்பாங்கன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். எங்க தாத்தா கூட அதைத்தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க. என்ன தாத்தா, கரெக்டா சொல்றேனா? ஏன் லட்சுமி கண்ணு சொன்னா தப்பா இருக்குமா? தேங்க்ஸ் தாத்தா. சரி மக்களே, ஏதோ ரேடியோல வயசானவங்கள பார்த்துக்கோங்க, அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இது நம்மளோட கடமை. கண்டிப்பா நாம சரியா செய்யணும். கண்டிப்பா நம்ம நேயர்கள் கரெக்டா செய்வாங்கம்மா. சரி லட்சுமி கண்ணு, நேரம் ஆயிருச்சு, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புவோமா? ஓகே தாத்தா. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் மூத்தோர்கள் எந்த இடத்துலயும் எந்த காரணத்துக்காகவும் கலங்கி நிக்க கூடாது, தயங்கி நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான்.
மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிய நம்மளுக்கு வழங்கினது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இது இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பின் ஒரு முயற்சி. நன்றி. மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். நேயர்களே, இதுவரை நீங்கள் நிலா சமுதாய வானொலி 90.4 ராஷ்டிரிய வயோதிக யோஜனாவின் சிறப்பு நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9629124512. உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் பதிவிடலாம். இந்த நிகழ்ச்சியானது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து சமுதாய வானொலி வாயிலாக உங்களுக்கு வழங்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறை கீழ் இத்திட்டங்களை செயல்படுத்தப்படுகின்றன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மூத்தோருக்கு பயன்பெறும் செய்தி தொகுப்புடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா சமுதாய வானொலி 90.4. நன்றி.